இன்று நம்ம மத்தியில் இருக்கிற சிறப்பு பேச்சாளருடைய தலைப்பு, நான் மோடியின் மனசாட்சி பேசுகிறேன். இப்போ நான் மைக் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஸ்ரீவித்யா மேம், இட்ஸ் யோர் டைம். நன்றி. மன் கி பாத்ல மட்டுமே பேசி பழக்கம். பத்திரிகையாளர்கள், நாடாளுமன்றம் அப்படின்னா கொஞ்சம் சிக்கலா இருக்கும். இதுவே நாடாளுமன்றத்துல வந்து பேசுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நாக்குல சுளுக்குன்னு எஸ்கேப் ஆயிருவேன். ட்விட்டர் ஸ்பேஸுங்கிறதுனால சரி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் என்னோட ஓனர் மோடிஜியை பார்த்து மனசாட்சி இருக்கான்னு கேட்டு தொல்லை பண்றேலே, அதான் வந்திருக்கேன். நான் தான் அந்த மனசாட்சி. என்ன பிரச்சனை? எதுக்கு எடுத்தாலும் என்ன கூப்பிட்டுட்டே இருக்கேலே, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? ஏன் அந்த மனசாட்சியை நீங்க எல்லாம் பார்த்தே ஆகணுமா? அப்படி என் மேல அப்படி என்னதான் உங்களுக்கு கோவம்னு தெரியல. ஒரு வன்முறை நடக்கப்படாது, ஒரு குண்டு வெடிப்பு நடக்கப்படாது, ஒரு பாலியல் வன்முறை நடக்கப்படாது, உடனே என்ன கூப்பிட்டுறேன். இதுக்கெல்லாம் கூப்பிடுறேன். சரி, மோடிஜி மயிலுக்கு சோறு போட்டா கூடவா என்ன கூப்பிடுவேன்? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா மோடி? ஏன் மயிலுக்கு சோறு போடுறதுல என்னையா பிரச்சனைய கண்டுட்டு அதுக்கு கூடவா கூப்பிடுவே? சரியான கிராதகாலா இருக்கேல. சே, அதுவும் இப்ப எப்படி? சும்மா இருந்த நாய சொரிஞ்சு விட்டுதான் பேய். அந்த கதைய நான் மாட்டுக்கும் இருந்தேன். எங்க அந்த மனசாட்சின்னு கூப்பிட்டு வர வச்சுட்டேன். இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும், மோடியோட மனசாட்சி இந்த ஸ்லாங்ல பேசுமான்னு. மோடிக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும்னு நம்புற நீங்க அந்த மனசாட்சி இந்த ஸ்லாங்ல பேசும்னு நம்பினா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? மனசாட்சியை விட மறுசாட்சி வேண்டான்னு சொல்லுவா. அதான் சாட்சி சொல்ல வந்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா, எப்ப பார்த்தாலும் மோடிஜியை பார்த்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட தொடங்கல அப்படின்னு திட்டுறேலே, அறிவு இருந்தா அவர் தொடங்கி இருக்க மாட்டாரா? இல்லாத அறிவை வா வான்னா பாவம் அவர் எங்க போவார்? அதனாலதான் ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறார். அப்படியே ஏதாவது பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கிட்டா பணக்கார முதலாளி எல்லாம் கோச்சிக்க மாட்டாலோ? அப்புறம் படி அளக்கறத நிறுத்திட்டா சோத்துக்கு என்ன பண்றது? தட்டை தூக்கிண்டு ரோடாவா போக முடியும்? மோடிஜியை நம்பிதான் துணி கடைக்காரா, டைலர்காரா எல்லாருமே இருக்கா. ஒரு நாளைக்கு 10 புது ட்ரெஸ் போட்டுண்டு அதுவும் மடிப்பு கலையாம பல நாடுகளுக்கு சுத்தி வர்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமாயா? அப்படி கஷ்டப்பட்டு இருக்க மோடியை பார்த்து எதுக்கு எடுத்தாலும் மனசாட்சி இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கேலே. பப்ளிக் செக்டர் யூனிட் எல்லாம் மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாயா? அதனாலதான் விக்கிறார். அவருக்கு என்ன ஆசையா விற்கணும்னு? நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்யற பொதுத்துறை நிறுவனங்கள் முக்கியமா, இல்ல மோடிஜிக்கு படி அளக்கிற பணக்கார முதலாளிகள் முக்கியமான்னு கேட்டா பணக்கார முதலாளிகள் தான் முக்கியம். அதனாலதான் 4 லட்சம் கோடி மதிப்பிலான பொதுத்துறை நிறுவனங்களோட பங்குகளை வித்து அதுல தனியாரும் நுழைச்சிருக்கார். பனியாக்கள் முக்கியம், பணம் முக்கியம், அதை விட பாமரர்களின் உழைப்பு முக்கியம். பாமரர்களோட ஒவ்வொரு சொட்டு வேர்வையும் 1 கோடிக்கு சமம். அதை வேஸ்ட் பண்ணிடலாமோ? அதான் அதை அப்படியே எடுத்துட்டு போயே அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்கணும்னு நல்ல எண்ணத்துல பண்ணின. அதுக்கு இவ்வளவு அக்க போறா? எல்லாரும் இதை வச்சு மோடிஜி திட்டின்டே இருக்கு தெரியும் எனக்கு. அதான் எல்லா பழியையும் தூக்கி காங்கிரஸ் மேல போடுங்கன்னு நான் தான் ஐடியா கொடுத்தேன். காங்கிரஸ்காரனை யார் சுதந்திரத்துக்கு போராட சொன்னது? அதனால வந்த வேணதானே இதெல்லாம். சுதந்திரம் கிடைப்பானே, பொதுத்துறை நிறுவனங்களை துவங்குவானே. எங்களோட ஓனர், எங்க ஓனருக்கு குருஜி புல்புல் சாவர்கர், கோல்வார்கர் இவெல்லாம் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமோ? இருங்க, எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஓடி வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு எங்க மானத்தெல்லாம் வாங்காதீங்க. நானே சொல்லிடுறேன். அவ என்ன சொல்லியிருக்கா? விடுதலை போராட்டத்துல கலந்துக்காதீங்க.
வெள்ளக்காரால எதிர்க்கிறது நம்ம வேலை இல்லை, மதத்தை பாதுகாக்கிறது தான் வேலைன்னு சொல்லியிருக்கா. அத மோடிஜி ஃபாலோ பண்ணது ஒரு குத்தமாயா? எதுக்கு காங்கிரஸ்காரன் பொதுத்துறை நிறுவனத்தை எல்லாம் உருவாக்கினான்? அவ உருவாக்கினதுனால தானே விற்க வேண்டிய வேலை மோடிஜிக்கு வந்தது. இப்போ சொல்லுங்க, விக்கிறவா குற்றவாளியா? விக்கிற அளவுக்கு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினா காங்கிரஸ் குற்றவாளியா? காங்கிரஸ்காராதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அவளை கேள்வி கேட்க மாட்டேங்கிறேன், அவளோட மனசாட்சியை கூப்பிட மாட்டேங்கிறேன். நான் பாட்டுக்கும் இருந்த என்ன கூப்பிட்டுட்டே இருக்கேன். பிரைவேடைசேஷன் மூலமா தனிமுடைமையை வளர்க்கணும், அதன் மூலமா இடஒதுக்கீடையும் ஒழிக்கணும். ஒரே கல்லுல 2 மாங்காயா? இந்த ஐடியா எல்லாம் என்ன தவிர வேற யாரால கொடுக்க முடியும்னு கேக்குறேன். தனியுடைமையை தாராளமாய் வளர்ப்போம், கேள்வி கேட்டா தேச விரோதிங்கிற பட்டத்தை கொடுப்போம், அப்புறம் உங்களுடைய விருப்பம். இதுக்கு மேல யாரானும் அதை கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆன்டி இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிடு. இது போதாதுன்னு மோடிஜிக்கு பொருளாதார அறிவில்லைன்னு கேலி பண்றேல. கடன் வாங்கிட்டு ஏமாத்தின பெரும் முதலாளிகள்லாம் நாட்டை விட்டு ஓடி போறதுக்கு உதவி செஞ்சுட்டாராம். பணக்கார ஆளுக்கெல்லாம் வரி சலுகை கொடுத்துருக்காராம். என்னையா 30% இருந்தது, அதை வெறும் 22% குறைச்சிருக்கா. இன்னும் குறைக்கணும்னு ஆசை இருந்தாலும் இப்போதைக்கு இடம் கொடுக்கல. 22க்கு குறைச்சு வச்சிருக்கோம், இன்னும் குறைக்க வேண்டியது நிறைய இருக்கு. இதுக்கே வாய பொழக்கிறேல. 12 லட்சம் கோடிய வாராக்கடன்னு ஒதுக்கி வச்சிருக்கோம். பணக்கார ஆளுக்கு உதவி செஞ்சுட்டார் மோடி, பணக்கார ஆளுக்கு உதவி செஞ்சுட்டார் மோடின்னு சொல்லிட்டு பொய்யா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. நாடு முழுக்க வரி வசூல் பண்ணாலும் வட மாநிலங்களுக்கு, ரொம்ப முக்கியமா பிஜேபி ஆள்ற மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வரியை பகிர்ற. இது ஒரு குத்தமாயா? இது ஏதோ குற்றம்னு சொல்லிவிட்டு மேடை மேடையா போட்டு பேசிட்டு இருக்கேலே. பணக்கார ஆளுக்கு மட்டும்தான் மோடி செஞ்சிருக்காரா? ஏன் ஏழைகளுக்கு எதுவுமே செஞ்சதே இல்லையா? நான் உங்களை பார்த்து கேக்குறேன்யா, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? இந்த மோடிஜி பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் பணக்கார ஆளுக்கே செஞ்சுட்டு இருக்க, ஏழைக்கு செய்யலன்னு சொல்லி குற்றம் சாட்டின்னு இருக்கேல. பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு வந்தது யாருக்காக? ஏழைகளுக்காக ஐயா. அப்பதானே மறைமுக வரியை அதிகப்படுத்த முடியும். பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தா சிறு குறு தொழில் பாதிக்கும்னு யாருக்கு தெரியும்? இதெல்லாம் நேருஜி அப்பயும் முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கணுமோனோ? சொல்லி இருந்தா பிரச்சனை வந்திருக்காது. சொல்லிட்டு போகாம இருந்தது யார் குத்தம்? நேருஜியோட குத்தம். மறைமுக வரியை உயர்த்திட்டார். இதை விட ஏழைகளுக்கு வேற என்னையா பண்ண முடியும்? இதுவும் போதலன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க. வேற என்னெல்லாம் அதிகரிச்சிருக்க? எதையான அதிகரிச்சாரா? நாட்டை வளர்த்துட்டாரா அப்படின்னு எல்லாம் கேக்குறேல. விலைவாசியை ஏத்திருக்கார், பெட்ரோல் டீசல் விலையையும் ஏத்திருக்கார். இதனால அதிமுக காராளுக்கும் பிஜேபி காராளுக்கும் பாதிப்பு இல்லையான்னு கேக்குறேன். இந்த விலைவாசி உயர்வு அவளுக்கும் தான். ஆனா என்ன பண்ண முடியும்? திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அவளால அமைதியாதான் வாய முடிந்து இருக்க முடியும். உங்களுக்கு மட்டுமா விலைவாசி எல்லாம்? அவளுக்கும் தானே, அவள் அமைதியா இருக்காளே. நீங்க மட்டும் ஏன் கத்தின்ண்டே இருக்கேள்? வேலையின்மையை அதிகரிச்சிருக்கார், வறுமை நிலையை அதிகரிச்சிருக்கார், நாட்டுல வன்முறையை அதிகரிச்சிருக்கார். மத கலவரம், ஜாதி கலவரம், பெண்கள் மீதான வன்முறை, தலித்துகள் மீதான வன்முறையை அதிகரிச்சிருக்கு. வேற என்னையா இன்னும் உயர்த்தணும்? இந்தியாவை தூக்கிண்டே போய் எவரெஸ்ட் மேல வச்சு வைக்கணுமா? இதை விட வேற என்ன பண்ணணும்னு கேக்குறேன். அவர் தாடியையும் வளர்த்து காமிச்சார், நாட்டை வளர்த்துட்டேன், அதை ஒரு சிம்பாலிக்கா, அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். இன்னும் வேற என்னத்தை வளர்க்கணும்? வேற இன்னும் எதை ஒசத்தணும்? எதை ஒசத்தினா நம்புவேல்னு சொல்லுங்க. சரி, எதுவும் குறைக்கலையான்னு நேக்கு கேக்குறது, நீங்க அங்கக்குள்ள கேக்குறது நேக்கு கேக்குறது. பொருளாதார வளர்ச்சியை குறைச்சிருக்கு, ஆண் பெண் சமத்துவத்தை குறைச்சிருக்கு, பத்திரிக்கை சுதந்திரத்தை குறைச்சிருக்க, ஜனநாயகத்தை குறைச்சிருக்க, எரிபொருளை மிச்சம் பண்ணணும்னு நாடாளுமன்றத்துக்கு வர்றதையே குறைச்சிருக்காரியா அந்த மனுஷன். இதுக்கு கூடவாயா உங்களுக்கு பாராட்டணும்னு தோணல? எவ்வளவு குறைச்சிருக்க. நாடாளுமன்றத்துல நேரத்தையே மிச்சப்படுத்தணுங்கிறதுக்காக விவாதம் பண்றதையே தடுத்துட்டாரியா, விவாதம் பண்றதையே நிறுத்திட்டாரியா.
நேரத்தை மிச்சப்படுத்தி இருக்காரியா? வீண் செலவை குறைச்சிருக்காரியா? அந்த நல்ல மனசு, அதான் என்ன, அந்த மனசாட்சி என்ன புரிஞ்சுக்கோங்கய்யா ப்ளீஸ். நீங்கெல்லாம் இப்படி புரிஞ்சுக்காம என்ன வேதனைப்படுத்துறதுனாலதான் நான் என்ன பண்ணினேன், ஆர்பிஐல சேவிங்ஸா இருந்தது பாருங்க 1.76 லட்சம் கோடி, அத எடுத்துக்கோங்க, ஒன்றிய அரசு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். வேதனை, அத்தனையும் வேதனை. இந்த பாழா போன ஜனங்க மோடிஜி மனசாட்சியை புரிஞ்சுக்கலையேங்கிற வேதனையும், அதோட நிக்கல என் வேதனை. அது மருந்தா இல்ல என் வேதனை. அடுத்தது என்ன சொன்ன, ஆர்பிஐயோட அனுமதியே வேண்டாம், பண மதிப்பிழப்ப கொண்டு வந்துருங்கோ அப்படின்னு சொன்னேன். கருப்பு பண பட்டியலை வெளியிடாம மூடி மறைச்சிருங்கோன்னு சொன்னேன். எல்லாம் உங்களாலதான். நீங்க என் வேதனைப்படுத்தினேல் பாருங்க என் மனச, அதனாலதான் ஏன் பண்ணினேன். 15 லட்சம் ரூபாய் பேங்க்ல போடுறதா இருந்தது. என் மனசை நீங்க வேதனைப்படுத்தினேல் பாருங்க, அதனால அதை போடாதீங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்றது, பணக்காரன் பின்னாடியும் 10 பேரு, பைத்தியக்காரன் பின்னாடியும் 10 பேரு. அதுல நீங்க எத்தனை பேருன்னு எனக்கு தெரியல. ஆமா, சீனாக்காரனை கண்டா நான் ஓடிடுறேன் நக்கல் பண்றேன் எல்லாரும். அட்டையில செஞ்ச வில்லம்பியே பிடிக்க தெரியாத என் ஓனர் மோடிஜிய ரேடாரை எப்படி ஏமாத்தி போர் புரியணுங்கிறத ராணுவ வீரர்களுக்கே பாடம் சொல்ல வச்சேன் நானு. அவரும் வெக்கமே இல்லாம அதை போய் சொன்னாருன்னா பாத்துக்கோங்களேன். ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர் கேட்டா அத குடுக்கல, என்ன பண்றது, 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் இருக்க கார் வந்து ராணுவ வீரர்கள் போன வண்டியில இடிச்சிருத்து, 40 வீரர்கள் செத்து போயிட்டா. அதுக்கு காரணம் மோடிஜின்னு எல்லாரும் குய்யோ முய்யோன்னு கத்துறேன். சொந்த இந்தியன் ஏர்போர்ஸ் சுட்டதுனால 6 வீரர்கள் செத்து போயிட்டா, அதையும் மூடி மறைச்சிட சொன்னேன். பிஜேபியில 2 தீவிரவாதிகளுக்கு பொறுப்பு கொடுத்தார். அந்த விஷயம் வெளியில வந்தோன்னு நான் என்ன பண்ண தெரியுமோ, மனசாட்சியோனோ பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமோ, நான் தானே போய் காப்பாத்தியானோ. அதனால என்ன பண்ண, எல்லைக்கு போய் ராணுவ வீரர்கள்லாம் பார்த்து ஒரு ஹாய் சொல்லி ஸ்வீட் எல்லாம் கொடுத்து இந்த மக்களை திசை திருப்பிடுங்கன்னு சொன்னேன். எப்படி ஒரு அறிவு பார்த்தீங்களா? இந்த அறிவை புகழ்றதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா நான் கேக்குறேன். நாட்டோட எல்லைகளை சீனா ஆக்கிரமிச்சிட்டு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னு வந்தது பாருங்க நேக்கு ஒரு கோவம். அந்த விஷயத்த சொன்னவா எல்லாரையும் தூக்கி ஜெயில போட்டுட்டு, எப்படியா இதை நீ வெளியில சொல்லலான்னு. சீனாவை இப்ப பழி வாங்கணுமே, பார்டரை பிடிச்சு விட்டானே, அதனால என்ன பண்ணிவிட்டேன், சீனால இருந்து இறக்குமதியை அதிகரிச்சேன் பாத்துக்கோங்க. இறக்கடா அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இங்கேருந்து ஏற்றுமதியை குறைச்சு விட்டேன் பார்த்துக்கோங்க. இறக்குமதி ஏற்றுமதி எப்படி இருக்கணும்பா, ஏற்றுமதி அதிகமா இருக்கணும், இறக்குமதி குறைவா இருக்கணும்னு. அதுதான் பொருளாதாரம். பட் மோடியோட பொருளாதாரம் அதுவோ, அதான் சீனாவை பழி வாங்குறதுக்காக இறக்குமதியை அதிகரிச்சுட்டு, மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னா கூட வெளிநாட்டுல இருந்து தான் எனக்கான காரையே இறக்குமதி பண்றேன். அவ்வளோ பெரிய நாட்டு பற்றியா எனக்கு. இன்னும் எப்படி என் நாட்டுப்பற்று நிரூபிக்கிறது, நெஞ்ச கிழிச்சு காட்டணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இந்த ரபேல் போர் விமானம் அதை கொள்முதல் செஞ்சப்போ ஒரு ஃபைல் காணாம போயிருது. அச்சச்சோ, ஒரு ஃபைலையே பாதுகாக்கிறதுக்கு இவனுக்கு துப்பு இல்லையே, இவன்லாம் எப்படி ஒரு நாட்டை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியால என் மனசை நீங்க எல்லாரும் புண்படுத்திட்டேன், வேதனைப்படுத்திட்டு. காதலியோட கண்கள் கூட தொலைக்க முடியாத என்னுடைய இதயத்தை உங்களோட கேள்விகளால கிழிச்சிட்டு வேதனை தாங்க முடியல. அதான் உங்களோட வரி பணத்திலேயே சில பல கோடிகளை எடுத்து பெகாசஸ் சாஃப்ட்வேரை வாங்கி உங்களையே உளவு பார்த்தேன்னா பாத்துக்கோங்களேன். அப்படிதான்யா உங்களெல்லாம் பழி வாங்கிட்டு இருக்கேன். இது உண்மை, நானே சொல்றேன். மனசாட்சினா ஏதோ நல்லதை செய்யும் நினைச்சுட்டு இருக்கேல, அதெல்லாம் சாதாரண மனசாட்சி செய்யற வேலையா? நான் மோடியோட மனசாட்சியை புரிஞ்சுக்கோங்க. எல்லைக்கு காவலா இருப்பார்னு நினைச்சுட்டு இருக்கேன், ஏழைக்கு சாமியா இருப்பார்னு நினைச்சுட்டு இருக்கேன் மோடிஜி. அப்படிதான் இருக்கார் நம்ம மோடி.
ஆனா அதானிக்கும் அம்பானிக்கும் இருக்கார். புரியுறதோ? இந்தியாவை ரிஷிகள் உருவாக்கியதுன்னு ஆளுநரை இறக்கி விட்டு போய் சொன்னார். உடனே நீங்கெல்லாம் என்ன பண்றேன்? உண்மையை குழி தோண்டி எடுத்து இந்தாங்கோ இயர்லி இந்தியன்ஸ் புத்தகம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வரேன். மனசு புண்படுமா படாதா? அதான் மோடிய 2 திருக்குறள் சொல்லி ஏமாத்துங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பாருங்கோ, அவர் சொன்னது திருக்குறள்னு அவரே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துக்கே புரிஞ்சுது. என்ன கொடுமை பத்தியெல்லாம். தமிழ் மொழி, அதுவும் அவர் திருக்குறள் சொன்னதுக்கு அப்புறமா தமிழ் மூத்த மொழி, செம்மொழி, தமிழ்நாட்டின் தொன்மை வரலாறுன்னு ஈவு இறக்கமே இல்லாம வந்து காண்டேத்துறேல. அதான் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதியை குறைச்சி அகழ்வாய்வை நிறுத்திட்டார். இந்த கீழடி அகழாய்வுலாம் நிறுத்தினது நினைவு இருக்கோ? எதனால? வந்து காண்ட ஏத்தினேலனோ அதான். நிறுத்தி என்ன பிரயோஜனம்? இந்த திமுக வந்து அகழ்வாராய்வை தொடங்கிடுத்து. அதுல எங்க கெட்ட நேரம்? கிருஷ்ணரும் இல்ல, ராமரும் இல்ல, அட்லீஸ்ட் பிள்ளையாரானும் இருந்திருக்கலாம். இல்ல, நாங்க நிறுத்தினதை தொடங்கியிருக்கேல, அப்புறம் மோடிக்கு என்னையா மரியாதை வேண்டியிருக்கு? எவ்வளவு பெரிய அவமானம் இந்த நாட்டுல. நாடு நாட சுத்திண்டு வரவருக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன். தமிழ் தமிழ் வரலாறு தனித்த அடையாளம் அப்படின்னு எல்லாம் திமிரா பேசி சுத்தின்னு இருக்கேலே, அந்த தனித்த அடையாளத்தை எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சாதானே அப்படிங்கிறதுக்காக தானே அதை நிறுத்தினது. அதை மீறியும் கண்டுபிடிக்கிறேன். அதான் உங்க எல்லாரையும் ஒத்த அடையாளத்துக்குள்ள கொண்டு வந்து வரலாற்றை மாற்றலாம்னு சொல்லியிருக்கேன். சனாதனத்தை திரும்ப கொண்டு வர வரைக்கும் ஓய மாட்டார் நம்ம சாரி மோடி. மனசாட்சியா இருந்தாலும் டங்கு ஸ்லிப் ஆகுமோன்னு. அதான் தமிழ் சொல்றது நிறைய வரலாறு, மோடிக்கு வாயில அதான் தகராறு, வயிறு எரியறது. இந்த மாதிரி எல்லாம் வரலாறை கண்டுபிடிச்சு இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டுல இருந்து தொடங்கணும்னு சொல்றேலே. அப்போ இவ்வளவு வருஷமா அங்க கதை அடிச்சுட்டு இருக்கோமே, அதுக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுக்கப்படாதயா? ஒரு டீம் அமைச்சு இந்த வரலாற்றை திரிக்கிறதுக்கு என்னென்னவோ கதை எழுதிட்டு வரும். அந்த உழைப்புக்கு அதுக்கு ஆற செலவுக்கெல்லாம் ஒரு மதிப்பு வேண்டாமா ஐயா? விலைவாசிய ஒசத்தி, எரிபொருள் விலைவாசியையும் ஏத்தி, வேலை இல்லாம பண்ணி, ஜிஎஸ்டி மூலயமா எம்எஸ்சி எல்லாம் அழிச்சு பாடுபடுத்தினா கூட அதெல்லாம் ஒரு பக்கத்தை விட்டுட்டு மணிப்பூர்ல கலவரம் நடக்கிறதே அதை ஏன் தடுத்து நிறுத்தல? மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காளே அதை ஏன் தடுத்து நிறுத்தல அப்படின்னு கேக்குறேலே. கலவரம் பண்ணாதானையா தேர்தலையே ஜெயிக்க முடியும்? இப்ப கூட பாருங்க, இன்னைக்கு ஹரியானால விஸ்வ இந்து பரிஷத் நடத்தின ஊர்வலத்துல கலவரம். கலவரம் தான் பிஜேபி. அது தெரியாம எப்ப பார்த்தாலும் கலவரத்தை நடத்துறாளே, அதை நிறுத்தலையான்னு கேள்வி கேட்கிறேன். 2001 தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரியா எங்க மோடிஜி. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் எப்படி அப்புறம் தேர்தல்ல வின் பண்ணி முதல்வர் ஆனார்னு நினைக்கிறேன்? எல்லாம் கலவரம் தான். மூஞ்சில காந்திய ஒட்டி வச்சுண்டு நெஞ்சில கோட்சேவை பச்சை குத்தி வச்சுட்டு இருக்கிறவரியா எங்க மோடிஜி. இது கூட புரியாம நீங்க வந்து கேள்வி கேட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கெல்லாம் பண்ற தொல்லை ஒரு பக்கம். இது போதாதுன்னு எங்க பிஜேபி கட்சிக்காரங்க பண்றாங்க பாருங்க, அதை தாங்கிக்க முடியலையா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தை தான் பாக்குறதுங்கிற கதையா? பிஜேபியில இருக்கிறவனுங்க ஆனா ஊனா ஆடியோ வீடியோ எடுத்து மாட்டிக்கிறாங்கய்யா, பாடாப்படுத்துறாங்க. உங்களை எல்லாம் சமாளிச்சு அவங்களையெல்லாம் காப்பாத்தி சட்டசபையில கொண்டு வந்து உட்கார வச்சாலும் அங்க போயும் விட்டு படம் பார்த்து மானத்தை வாங்குறாங்கய்யா. இது ஒரு புறம் இருக்குன்னா, சங்கிங்கனாலே சரியான காஜின்னு ஊருக்கே தெரியும். காஞ்ச மாடு கம்பத்துல பூந்தா மாதிரி பிஜேபிக்கு பெண்கள் வந்து சேர்றதே பெரும்பாடு. அப்படி 1-2 பொண்ணுங்க சேர்ந்தா கூட கூட்டத்துக்கு வந்தா பொண்ணுங்களோட கைய பிடிச்சு இழுக்கிறது, முந்தானைய பிடிச்சு இழுக்கிறது, இடுப்ப கிள்றது, கண்ணத்தை கிள்றதுன்னு சங்கிங்களா எத்தனை பஞ்சாயத்தை தாண்டி நானும் சமாளிக்கிறது. இதுல அந்த பக்கி அண்ணாமலை வேற பொண்ணுங்க மேல கைய வச்சா கைய வெட்டுவேன் தலைய வெட்டுவேங்கிற.
இல்ல பக்கி அப்படி பண்ணா கட்சியில உன்னையும் சேர்த்து ஒரு பையன் இருக்க முடியாது. மச்சான் அமித்தும் நானும் மட்டும்தான் கட்சி நடத்தணும். தேவையா அதெல்லாம்? ஆடியோ வீடியோ எடுத்து அதெல்லாம் வெளியில வராம பாத்துக்கிறதுக்கு தானே ஒண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்கு. அதுவும் XIPS. இதெல்லாம் நீ உளவு பார்த்து கண்டுபிடிச்சு எடுத்து வைக்க வேண்டாமோ? நீயே ஆடியோ வீடியோ எடுத்து மாட்டின்னு இருக்கு. இதுல உன்ன அனுப்பிச்சேன் பாரு. என்னத்த சொல்றதுன்னே தெரியல. இல்ல சங்கிகளா, நம்ம குருநாதன் நாத்துராம் விநாயக் கோட்ஸே தெரியுமாயா? காந்தியவே சுட்டு கொன்னவரியா? அவரை தெரிஞ்ச காட்டாலும் அட்லீஸ்ட் ஜஸ்வந்த் ஷிண்டே தெரியுமாயா? அவரையாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்கயா. RSSல சேர்ந்து எப்படி குண்டு தயாரிக்கிறது, எப்படி அந்த குண்டு வெடிக்க வைக்கிறது அப்படிங்கறத கத்துண்டு வந்து செஞ்சிருக்காப்ல. என்ன ஒரு பக்கம் CBI கோர்ட்லயே போய் இத போட்டு கொடுத்துட்டாப்ல. பட் கோர்ட்டுல நம்ம ஆளுங்க தானே, அதனால அவ அதை எடுத்துக்கல, அதனால தப்பிச்சிட்டோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க சங்கிகளா? பெட்ரோல் குண்ட நீங்களே உங்க வீட்டுல போட்டுட்டு மாட்டிக்கிறேன். எப்படி? அதுவும் CCTV கேமரால நல்லா உங்க முகம் ரெக்கார்ட் ஆகுற அளவுக்கு மாட்டிக்கிறேன். அப்படி அந்த பெட்ரோல் குண்ட கூட வீசி எரிய தெரியாம என்ன பண்றேன், உங்க மேலேயே போட்டுட்டு தீ குளிக்கிறேன். அப்புறம் சண்டிகளா, ஒரு குண்டு போட தெரியல. அதனாலதான் சொல்றது, நாத்துராம் விநாயக் கோட்சேவை படிங்கோ, புல்புல் சாவர்கரை படிங்கோ, கோல்வார்கரை படிங்கோ, RSSல வந்து ஜாயின் பண்ணுங்க, விஸ்வ இந்து பரிஷத்துல வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றேன். எங்கேயான சின்சியாரிட்டி இருக்கா இந்த சங்கிகளுக்கு? சே 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 சே. ஒரு பக்கம் உங்களை சமாளிக்கிறது இல்லாம எங்க சங்கிகளை சமாளிக்கிறதுலயே எங்க மோடிஜியோட வாழ்க்கை போயிரும் போல இருக்கு. ஒரு பக்கம் இந்த சங்கிங்க போய் மாட்டு மூத்திரம் குடிக்கிறா, அந்த பக்கம் போய் மனுஷா மேல மூத்திரம் அடிக்கிற. தாங்க முடியல ராமா. ஐயோ முருகா, தாங்க முடியல. அக்கான்னு சொல்லிக்கிறானுங்க, ஆனா அசிங்க அசிங்கமா திட்டிக்கிறானுங்க. அத்தைன்னு சொல்றானுங்க, அவளுக்கு அள்ளி அள்ளி வீசுறானுங்க. வணக்கங்க நான்னு சொல்லி சொல்லி வார் ரூம் செட் பண்ணி மானத்தை வாங்குறானுங்க. கட்சிக்குள்ள பொண்ணுங்க வந்தா வீடியோ கால்ல கூப்பிடுறானுங்க. சங்கிங்கன்னு தெரிஞ்சாலே எல்லாரும் சந்தேகமா பாக்குற. எவ்வளவு பிரச்சனையதான் தாங்குறது? இன்னும் என் மனசாட்சியை இன்னும் எப்படியெல்லாம் என் வேதனைப்படுத்த போறேன்னு தெரியல. நானே ஒரு பக்கம் பெத்த தாய, என்னதான் என் அக்கௌண்ட்ல 1 கோடி 2 கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தாலும் ஓட்டுக்காக மக்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக பெத்த தாய், அவ கடைசி சாகுற வரைக்கும் அவளை ஏழையாவே வச்சிருந்தேன். அப்பதானே ஏழை தாயின் மகன் வந்து கண்ணு கசக்கி உங்களை எல்லாரும் ஏமாத்த முடியும். இதை விட பெண்கள் பாதுகாப்புக்கு மோடிஜியால வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? இல்ல வேற யாருதான் இருக்கா இந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பண்றதுக்கு? பெண்களுக்கு துரோகம் பண்ணவால கூட, பெண்களுக்கு வன்முறை நடத்தினவால கூட, அந்த வன்முறை பண்ணவால கூட்டிட்டு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களா பதவி கொடுத்திருக்கோம். ஏன் இதுக்கப்புறம் கூட மோடிஜி நீங்க எல்லாம் நம்பாம கேள்வி கேட்கிறீங்களே, உங்களை எல்லாம் என்னத்த சொல்றது? இந்த தமிழ்நாட்டுக்காரா இருக்காளே கல் நெஞ்சக்கார, வன்முறைக்கு ஆளான பெண்கள் போராடினா கூட ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாரியா ஏகபத்தினி விரதன் மோடிஜி. அந்த எண்ணத்தை பாராட்டாம கல் நெஞ்சக்காரன்னு பேசுறேலே, உங்க இதயத்துல இறக்கமே இல்லையா? நான் கேக்குறேன், இந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல இருக்கிறவாளதான் கேக்குறேன், உங்க இதயத்துல எல்லாம் இறக்கமே இல்லையா? எல்லாரையும் தாய்ன்னு சொல்றோம், ஆனா இந்துத்துவா கூட்டத்தை வச்சு பெண்களை ரேப் பண்ணுவோம். இது வெளியில தெரியாத மாதிரி பாத்துக்குவோம். மீறி தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த ரேப் பண்ணவால கூட்டிட்டு வந்து தலைவன் ஆக்கிரும். இதுதான் பிஜேபி கட்சியோட தாரக மந்திரம். இந்த ஸ்வச் பாரத்னு ஒண்ணு இருந்ததுதானா, தூய்மை இந்தியா. தூய்மை இந்தியான்னு சொல்லி நானே குப்பையை போட்டு நானே சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். பீச்ல வெறும் கால்ல நடந்து நானே குப்பையாளின்னா பாத்துக்கோங்களேன். இப்படி ஒரு நாடகத்தை போட்டும் நீங்கெல்லாம் ஏமாறாத மக்கள் ஸ்வச் பாரத் திட்டம் பத்தி பிரிச்சு மேஞ்சி அசிங்கப்படுத்திட்டு 12,000 ஓவால ஒரு கழிப்பறை கட்டிடுவியாடான்னு கேட்டு மூஞ்சில காரி துப்பிடுத்து இந்த உலகம். ஸ்வச் பாரத் திட்டம் மூலமா ஜாதிக்கு ஒரு நீதி,
ஜாதிக்கு ஒரு தொழில் அப்படின்னு நாங்க சனாதனத்தை காப்பாத்திண்டு வர்றத இந்த சமூக நீதி காவலர்கள் அம்பலப்படுத்திட்டோம். ச்சே, என்ன ஒரு அவமானம்! அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டது. தூய்மை பணியில எல்லா ஜாதிக்காராளுக்கும் வேலை உண்டுன்னு சொல்லிட்டா நாள் வரணும். அதான்ப்பா வர்ணாசிரமம் பாழா போயிடுமே அப்படிங்கிற எங்களுடைய நல்ல எண்ணத்தை சனாதன அடிமைன்னு சொல்லி கொச்சப்படுத்துறேன். சனாதனத்தை காப்பாத்துறதுக்காக தானே நான் அந்த பிரதமர் சீட்லயே வந்து உக்காந்துன்னு இருக்கேன். இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கோ மக்களை காப்பாத்துறதுக்கோ இல்ல. ம் ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? சனாதன அடிமைன்னு சொல்றீங்க. அது இந்த நாட்டுக்கு பண்ற சேவகம். போதா குறைக்கு இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்ச அந்த விடுதலை சிகப்பி கவிதை சொல்லி கவுத்துட்டான். மயிலாப்பூர் மலம் மட்டும் என்ன மணக்குமான்னு கவிதையாலேயே கேட்டு எங்க முகத்திரையை கிழிச்சிட்டோம் பாத்துக்கோங்க. அந்த வேதனைய சொல்லி மாளாது. இந்த பாரத நாட்டை, நாட்டின் வளத்தை, அதிகாரத்தை பணக்கார முதலாளிகள் எடுத்துட்டது போக மிச்ச மீதிய கண்டிப்பா பாமர மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணுங்கிற மோடிஜியோட தியாக எண்ணத்தை ஏழைகளுக்கு எதிரானதுன்னு பரப்புரை செய்யறேலே. இந்த துக்கம் தாங்காமதாயா மோடிஜி வெளிநாடு நாடு நாடா போறார். சரி, அப்படி போகும்போது தனியா போக முடியுமோ? அதனால துணைக்கு பணக்கார முதலாளிகளை அழிச்சுட்டு போற. அதுல என்ன தப்பு? ஓசி பிளைட்டா உங்க அப்பனா வந்து தருவான்? முதலாளிகள் தானேயா தருவா? அப்படியே அது மாதிரி ஓசி பிளைட் கொடுக்கறா, அதுல போயிட்டு வர. அப்படி ஓசி பிளைட் கொடுக்கற பணக்கார முதலாளிகளோட நல்ல மனசை பாராட்டுறது தானே நல்ல மனுஷனுக்கு அழகு. அதான்யா வெளிநாட்டுக்கு போறச்செல்லாம் அங்க இருக்க கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கி பணக்கார ஆளுக்கு கொடுக்கற. இதுல என்ன தப்பு கண்டுட்டே? அந்த நல்ல மனசை பாராட்டினது ஒரு குத்தமாயா? உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கணுமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நீங்க கட்டுற வரி பணத்துல சில பல ஆயிரங்களை எடுத்து அந்த முதலாளிகளுக்கு சலுகையா கொடுத்தையா. ஆகாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு என்ன பண்ணாலும் குத்தம் சொல்றேல மோடிஜிய. பணக்கார முதலாளி ஏதானும் ஒரு குத்தம் சொன்னாலயா அவளுக்கு இருக்கிற நல்ல மனசு பாழா போனோம். உங்களுக்கு எல்லாம் இல்லையே. முதலாளிகளுக்கு முன் வரிசைன்னு சொன்னேன், ஏழைகளுக்கு என்ற வரியை நிரப்பாமல் சென்றேன். இதுல என்ன குற்றம்? ஆமா, எங்க ஓனரை பத்தி விமர்சனம் பண்ணிட்டே இருக்கேன். அதான் எங்க மோடிஜிய விமர்சனம் பண்ணிட்டே இருக்கு. கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிறார், விதவிதமா ட்ரெஸ் போட்டு பவனி வர்றாருன்னு. உங்களுக்கு எல்லாம் பிரதமர் ஆனதுக்கு அந்த சுதந்திரம் கூடவாயா இல்ல இந்த ஏழை தாயின் மகனுக்கு? அவ்வளோ காஸ்ட்லியா ட்ரெஸ் போட்டுண்டாலும் விதவிதமா ட்ரெஸ் போட்டுண்டாலும் தான் உடுத்திய துணி வீணாயிடப்படாதுங்கிறதுக்காக இந்த ஏழைகளோட குடிசையில இருக்கும் இல்லையா ஓட்டை, அதை அடைக்கிறதுக்கு கொடுக்கறாரியா தான் போட்டுண்ட காஸ்ட்லியான துணி. இந்த ஏழைகள் போட்டு இருக்கா பாருங்க ட்ரெஸ், அதுல இருக்க கிழிச்சலை மறைக்கிறதுக்காக தன்னோட துணியை கொடுக்கறாரியா. இத பார்த்து கூடவாயா பாராட்ட மனசும் வரல உங்களுக்கு? உங்க நெஞ்ச என்ன கல்லா? எந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை இருந்துச்சுன்னா மோடிஜி ஏழைகளோட துணியிலேயே நட்சத்திரம் தெரியற அளவுக்கு ஆட்சி செய்யற. அதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லணும்யா. சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆன்டி இண்டியன்ஸ். இன்னொன்னு, நான் ஏதோ பத்திரிகையாளர்களை கண்டா ஓடி போயிடுறது மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வந்து கேள்விகளை எதிர்கொள்வதே இல்லைன்னு குற்றஞ்சாட்டுறல. ஏயா டெலிபிராம்டர் இல்லாம என்னால பேச முடியுமா? என்னோட கஷ்டத்தை எங்கேயாவது நீங்களும் புரிஞ்சுக்கிறேன் ஐயா. அதனாலதான் 9 வருஷம் ஆகியும் யார்கிட்டயும் பேசாம இருக்கு. அப்படியே நான் பேசினாலும் விளங்குமாயா, புரிஞ்சிருமான்னு கேக்குறேன். இப்படிதான் இப்ப ரீசெண்டா அமெரிக்கா போனேன். அப்பதான் இங்க மணிப்பூர் பத்திந்து எரிஞ்சது. அமெரிக்கா போனச்ச திடீர்னு பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்டுட்டா. அதுவும் டெமோக்ரஸியை பத்தி, ஜனநாயக பத்தி.
நான் கொடுத்த லெக்சர் அவளுக்கு புரியல. புக்க போட்டு வச்சிருக்கான். இது ஒரு பெரிய பிலாசபி. இதை யூனிவர்சிட்டிலேயே வச்சு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் என்ன சொன்னேன்? ஜனநாயகம் இந்தியால ரோட்ல எல்லாம் கொட்டி கிடக்கும்னு சொன்னேன். இது கூடவா புரியல? அதனாலதான் நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை. இப்படி நான் பேசுற ஒவ்வொன்றத்தையும் புக்கா போட்டேன்னா பாவம் எதிர்காலத்துல மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாளே அப்படிங்கிறதுக்காக தான் நான் பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்திக்கல. ஆனா எப்ப பார்த்தாலும் என்ன நீங்க குத்தம் சொல்லிண்டே இருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியும். கொரோனா லாக்டவுன்ல பல கிலோமீட்டர்ஸ் பல நூறு கிலோமீட்டர்ஸ் மக்களை நடக்க வச்சுட்டு அந்த கோவத்துல நீங்க என்ன எல்லாரும் பழி வாங்குறேன்னு தெரியும். என்னெல்லாம் நீங்க பழி வாங்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, 10 ஜென்மம் எடுத்தாலும் தீராது. அதனால உங்க நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போய் பிழைக்கிற வழிய பாருங்க. அப்புறம் நான் ஏதோ யோகா பண்ணி ஊரை ஏமாத்துறேன்னு சொல்றேலாமே, வேற என்ன பண்றது? பின்ன பிரபுதேவா மாதிரி முக்காபுலாம் டான்ஸ் ஆட முடியும்? ஆடிட்டாலும் நீங்க எல்லாம் பாத்துருவேல. நான் பேசுறதே கேட்க மாட்டேங்கிறேன், இதுல நான் ஆடுறத வேற வந்து பாத்துருவேலான்னு கேக்குறேன். இது எல்லாத்த விட வேதனை என்ன தெரியுமா? என் தேசப்பற்ற நீங்க எல்லாரும் சந்தேகிக்கிறீங்க. சந்தேக பிராணிகளா? பிஜேபி ஐடி விங்ல 2 தீவிரவாதிக்கு பொறுப்பு கொடுத்திருந்தையா. இதை விட எப்படியா தேசப்பற்று நிரூபிக்க முடியும்? இந்த 2 தீவிரவாதிகளை வண்டியில் அழிச்சுட்டு போன டிஎஸ்பி தேவேந்திர சிங் வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாம கண்டிஷன்ல வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல என்னையா தேசப்பற்று நிரூபிக்கிறது? சரியா, இதுவும் உங்களுக்கு போதலைன்னா இன்னும் ஒண்ணு கடைசியா என் தேசப்பற்ற நிரூபிக்கிறதுக்கு ஒண்ணு சொல்றேன். தேச கொடிய நம் தேசத்தின் எல்லைகளை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்க சீனாவுக்கே உருவாக்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. இதை விட நான் என்னையா பண்ணி என் தேசப்பற்ற நிரூபிக்கிறது? கைய கிழிச்சு ரத்தத்துல காமிக்கணுமா? அதுல பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு என் ரத்தம் பாடினாதான் நீங்க எல்லாம் ஒத்துப்பேலாம். இல்ல என் நெஞ்சு கிழிச்சு என் இதயத்தை தூக்கி வீசுறையா, அந்த துடிப்பு கூட ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் அப்படின்னு தான் ஏன் சொல்லு. அப்படி சொன்னாதான் நீங்க எல்லாம் நம்புவேல. சிறுபான்மையினருக்கு எதிரானவா பிஜேபின்னு சொல்றேலே, அவளுக்கு எதிராக சதி பண்றோம்னு சொல்றேலே, அது ரொம்ப தப்பு. நாங்க உண்மையாவே சிறுபான்மையினருக்கு எதிரா சதி பண்ணலையா, பெரும்பான்மை மக்களுக்கு எதிராதான் சதி பண்ணிட்டு இருக்கோம். இது கூடவா உங்களுக்கு புரியல? சிறுபான்மை மக்களை காட்டி பெரும்பான்மை மக்களை ஏமாத்தின்னு இருக்கோம். சிறுபான்மை மக்கள்னா உங்களோட எதிரிகள்னு பெரும்பான்மை மக்களை நம்ப வச்சிருக்கோம். அதுல ஒரு பய கேட்கலையே. நாமெல்லாம் பெரும்பான்மை, அவ சிறுபான்மை, எப்படி அவ நம்மள வந்து தாக்க முடியும்னு கேட்கலையே ஒரு பையன். ஏமாத்துறவாளை விட ஏமாறுறவாளுக்கு தான் தண்டனை அதிகம். நீங்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னா இந்த பெரும்பான்மை மக்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். நேக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கிறேன்? என்ன எதுக்கு கேள்வி கேட்கிறேன்? இதை விட இன்னும் எவ்வளவுதான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எந்த மொழி அப்படின்னு புரியாத வகையில திருக்குறள் சொல்ற என் திறமைய பார்த்தும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மயங்கலங்கிறத நினைக்கும் போதுதான் என் கண்ணுல கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. நான் சொல்றதை என்னைக்காவது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா என்ன திருக்குறள்னு? ஒத்த வார்த்தை நீங்க அதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்க முடியுமான்னு கேக்குறேன். திருவள்ளுவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா அந்த அச்சாணியாலேயே விடுங்க. அதனால உங்க தமிழையே உங்களுக்கு புரியாத அளவுக்கு சொல்றேனே, அப்ப கூட என் மேல அன்பு வரலையே உங்களுக்கு. என்ன சொல்றேன்? தமிழ்நாட்டுக்கு எதிராக இந்தியை திணித்தேன், வரியின் மூலமாக பிட்பாக்கெட் அடித்தேன், வரி பங்கை குறைத்தேன், தீய சட்டங்களை தீட்டினேன், தமிழை புறக்கணித்தேன், தமிழ்நாட்டின் விடுதலை போராட்ட தியாகிகளை அவமதித்தேன், காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்காமல் ஏமாற்றினேன், மாநில உரிமைகளில் தலையை மட்டுமல்ல முழு உடலையும் நுழைத்தேன், ஆளுநர் மூலமாக அட்டகாசம் செய்தேன்னு குற்றப்பத்திரிகை எழுதுறேல. இதெல்லாம் நான் ஏன் செஞ்சேன்னு கேட்டேல?
இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமாயா? எவ்வளவு வேதனை தெரியுமா? யோ, மத்த மாநிலங்கள்ல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுத்து ஆட்சியை அமைக்க முடிகிறதையா எங்களால? தமிழ்நாட்டுல முடியல. வேற என்ன பண்ண சொல்றேன்? என்ன இத பண்ணாம வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அங்க மாதிரி இங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடிஞ்சிருந்தா நான் ஏன் இவ்வளவு பண்றேன்? சரி, 2026லயாவது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதான்னு நான் பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, இதையேதான் திரும்ப பண்ணு. தமிழ்நாட்டு இல்ல இன்னொன்னு பார்த்தேன்னா, நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டோட அதிகாரமே அங்க பறிக்கிற நிலைமையிலதான் இருக்குங்கிறதே தெரியாம தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்கிட்ட வந்து இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுங்கோன்னு கேக்குறேன். என்ன கொடுமை? அவளும் இந்துக்கள் தானே அப்படின்னு கேக்குறேன். நாங்களும் தமிழ்நாட்டுக்கு வரச்செல்லாம் நாங்களும் தமிழர்கள் தான், நாங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் இந்தியர்கள் தான் சொல்றோம். அதெல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கு. உங்களோட உரிமையை நாடாளுமன்றத்துல பறிபோக இருக்கிற நிலைமையில இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கேட்கிறேலே, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஈழம் அமைய இருக்கக்கூடிய நேரத்துல அதையே கெடுத்தவாயா பிஜேபியும் வாஜ்பேயும்? வரலாறு கொஞ்சம் திரும்பி பாருங்க. நாங்களாவது குடியுரிமை தர்றதாவது அதெல்லாம் வந்து எங்க கிட்ட கேக்குறேன். இன்கேஸ் அந்த இலங்கை தமிழர்கள்ல திருப்பி துரத்தி அடிக்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் இருந்தா கூட குடியுரிமை கொடுக்கறத பத்தி யோசிச்சிருப்போம். ஏன்னா அவளை துரத்தி அடிக்கணும் பாருங்க, அதுக்காகவான யோசிச்சிருப்போம். பட் அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருது. அப்புறம் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் எல்லாம் வந்து கைது செய்யறா, கொலை பண்றா, இது அப்படியே ரொம்ப தொடர்கதையா இருக்கு. எப்படியானு நீங்க தான் காப்பாத்தணுங்கிறா என்கிட்ட வந்து. ஏன்டா என்கிட்ட சொல்றேன்னு கேட்டா, நான் தான் பிரதமர், அதனால காப்பாத்தணுங்கிற. சரி, கொஞ்சம் அவளெல்லாம் வெயிட் பண்ண சொல்லுங்க. அந்த மீன் பிடிக்கிற தொழில்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, அந்த பிசினஸ்ல அவ அவ இறங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. அப்புறமா அதுக்கு ஆவணம் செய்யப்படும். அது வரைக்கும் உயிரை காப்பாத்திக்கிறது மீனவர்களோட கடமை. அதானியும் அம்பானியும் உங்க எல்லாரையும் நம்பிதான் இருக்கா, மிக முக்கியமா மீனவர்களை நம்பி இருக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. நாடாளுமன்றத்துல மசோதாக்களை டிஸ்கஷனே இல்லாம, ஆதரவே இல்லாம நிறைவேற்றுறன்னு பெரிய குற்றச்சாட்டு. அதுவும் மக்களுக்கு விரோதமான மசோதாக்களை நிறைவேற்றுன்னு குற்றம் சாட்டலாமே. டிவியா போய் பேசுறேன், யூடியூபா போய் பேசுறேன், வெப்சைட்டா எழுதுறேன், போதா குறைக்கு ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டான்னு எழுதுறேலே. உன்னை புரிஞ்சுக்கோங்க, அதை செய்யறதுக்காகவாவது மோடிஜி நாடாளுமன்றம் வராலின்னு நீங்கெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கோங்க. இல்லைன்னா நான் எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு வேற வேலை அப்படி வரேன். சரி, நீங்க என்ன எல்லாரும் கூப்பிட்டதுக்காக ஒரு ரகசியத்தை சொல்றேன். யாருக்குமே தெரியாத ரகசியம். மோடிஜிக்கு ஒரு ரகசிய காதலி இருக்க. ஒரு இனம் புரியாத உணர்ச்சி ஏற்படுது. அவளை பார்த்தாலே இதயம் 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 படபடக்குது. கண்ணு அசைய கூட மறுக்குது. காலு 1 இன்ச் கூட நகர மாட்டேங்குது. எல்லா இடத்திலும் அவ இருக்கணும்னு ஆசைப்படுறது. நீ மட்டும் போதும்னு ஆசைப்படுறது. கண் மூடினாலும் அவள் எதிரில் இருக்க வேண்டும், கண் உறங்கினாலும் அவள் எதிரில் இருக்க வேண்டும்னு ஆசைப்படுறது. தாயை காட்டிலும், என் தொண்டர்களை காட்டிலும் அவருடைய கண் அவளையே அதிகம் தேடுகின்றது. அவளை காணாது போனால் அவரது இதயம் உடைந்து விடுகிறது. மணிப்பூர் பற்றினாலும், மணிப்பூர் தீப்பற்றினாலும் கவலை இல்லை. நாடாளுமன்றம் கூடினாலும் பொறுப்பில்லை. என் நினைவெல்லாம் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் தானே.
என் அருமை காதலி கேமராவே, நீ மட்டும் போதும்னு கவிதை எழுதின்னு இருக்க அங்க மோடிஜி. இதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரகசியமா சொல்லியிருக்கேன், யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஊழல் செய்யறவா எல்லாரையும் மிரட்டி ஒடுக்கி பிஜேபியில சேர்த்துக்கிறணும். ஊழலை இத்தனை எளிமையா ஒழிக்கிறது எப்படின்னு இதை விட வேற யார் செஞ்சு காட்டுவா? பிலாசபி டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு புத்தகமே போடலாம்யா. இதுல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த தமிழ்நாட்டை பேசுறச்ச சொல்ல மறந்துட்டேன். இந்த தமிழ்நாட்டுல நான் எங்க பிஜேபி காராலே பண்ற அக்கிரமத்தை பத்தி பேசுறச்ச சொல்ல மறந்துட்டேன். இந்த பாத யாத்திரைன்னு இந்த அண்ணாமலை போயின்னு இருக்கு. தினமும் 2 கிலோமீட்டர் மட்டும் நடந்துட்டு பாத யாத்திரைன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கு. யாராவது நம்புவானையா? 2 கிலோமீட்டர் நடக்கிறத பாத யாத்திரைன்னு சொன்னா நானே நம்ப மாட்டேன். எப்படியா அந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் நம்புவா? இது கூட தெரியல அந்த மக்கு மலைக்கு. இதுல ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்தின்னு இருக்கோம். என்னை விட பெரிய ஃப்ராடா இருப்பான் போல இருக்கேன் அந்த அண்ணாமலை. இதெல்லாம் வேற சமாளிக்கணும்யா. கட்சிக்குள்ள எந்த பக்கம் திரும்பினாலும் அக்யூஸ்ட், ரேபிஸ்ட், சாடிஸ்ட்னு அப்பப்பப்பப்பா. இதையெல்லாம் சமாளிக்கிற என்ன பார்த்து எப்ப பார்த்தாலும் மனசாட்சி இல்லையா மனசாட்சி இல்லையான்னு கேக்குறீங்களே, நான் அந்த வேலைய பாக்குறதா இந்த வேலைய பாக்குறதா? ஆட்சிக்கு வந்தோம், அச்சுறுத்தலை ஏற்படுத்தினோம், பணத்தை ஆட்டைய போட்டோம், அமைதியை கெடுத்தோம், வெறுப்ப விதைச்சோம், கலவரத்தை ஏற்படுத்தினோம்னு எங்க வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துன்னு இருக்கும். இங்க எல்லாருடைய மனசாட்சியும் உறங்குற நேரத்துலதான் மோடிஜி தேர்தல்ல வெற்றி பெற முடியும். இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன், நேரம் இல்லை. அதனால இதோட நிறுத்திக்கிறேன். சும்மா சும்மா மனசாட்சி இருக்கா மனசாட்சி இருக்கான்னு கேட்காதீங்க. ஏழைகள் கூப்பிட்டாலோ, அதாவது ஏன் சும்மா சும்மா கூப்பிடாதீங்கன்னு நான் ஏன் சொல்றேன்னா, மோடிஜி இருக்கானோ என் ஓனர் பணக்காரால பார்த்தாதான் என்னையே தூக்கி மாட்டிக்கிறான். ஏழைகளை பார்த்தா என்ன தூக்கி பொட்டிக்குள்ள போட்டு பூட்டிடுறான். சரி, இப்ப மட்டும் எப்படி வந்தேன்னு கேக்குறீங்களா? ஏழைகள் கூப்பிட்டாலோ பெண்கள் கூப்பிட்டாலோ வரமாட்டேன்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். அடுத்த முறை என்ன கூப்பிடுறதா இருந்தா ஏதாவது பணக்கார ஐடியில இருந்து கூப்பிடுங்க, அப்பதான் என்ன அனுப்புவான் என் ஓனர் மோடி. சரி, ஒரு பழமொழியை மட்டும் சொல்லிடுறேன். அகப்படுற வர திருடன் அரசனை போலதான் சுற்றிக்கிட்டே இருப்பானோ. ஆகஸ்ட் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்துல ஸ்பீச் கொடுக்கணும். என்ன டிராமா போடுறதுன்னு என் ஓனரோட ஓனர் கூட டிஸ்கஷன் இருக்கு. அதை வேற போய் கண்டினியூ பண்ணும். வரட்டா? நன்றி. நன்றி நன்றி மேடம், நன்றி நன்றி. அப்பா, தயார் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து கொடுத்துருக்க பாயிண்ட், நான் ஒரு உதாரணம் சொல்லணும். எங்களுடைய எல்லா, அதாவது ட்விட்டர் அக்கௌண்ட்ஸுக்கு, வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலயும் இதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் டூ ஷாக்ட், பயங்கரம். அந்த 4 லட்சம் ஷேரு நீங்க அந்த தொடங்கினது நல்லா இருந்துச்சு. இது குற்றமா? 4 லட்சம் ஷேரை வித்தது இது குற்றமா? வேலை வாய்ப்பு குறையுது இது குற்றமா? பிரைஸ் ரைஸ் இது குற்றமா? 40 சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்க இது குற்றமா? இப்படின்னு ரஃபேல் ஃபைலு அதை காணவே இல்லைன்னு சொல்லிட்டு இது குற்றமா அப்படின்னு போட்டு நீங்க எல்லாம், அதாவது தொடாத ஒரு ஆஸ்பெக்டே கிடையாது. இங்க ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைடு எங்களுக்கு கோபம் வந்தாலும் இன்னொரு வகையில சிந்திக்க வச்சது. எல்லாரும் எல்லா குரூப்ஸ்லயும் இதான் பேசிட்டு இருக்காங்க. நன்றி மேடம், நன்றி. அதுவும் முக்கியமா இந்த ரைமிங் வேர்ட்ஸ், உதாரணத்துக்கு பெட்ரோல் ஏத்தி, ஜிஎஸ்டி வசதி, அந்த ஸ்டோரி டெல்லிங் உண்மையா உங்களை அடிச்சுக்க முடியாது. அருமையா இருந்துச்சு. நம்ம அந்த புல்புல் சவார்கர் அவரையும் விடாம, முக்கியமா பிரைவேட்டைசேஷன் இதெல்லாம் செய்யறது ஒரு துரோகம் அப்பா அப்படின்னு கேள்வி. அருமை அம்மா, அருமை. இப்ப நம்ம நேர்கள் நிறைய பேர் ஆர்வலா இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட அட்லீஸ்ட் ஒரு மேடம் முக்கியமானது
ஆமா, முக்கியமா வந்து சில கேள்விகள் தான், ஒரு 5-6 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அதனால சரி அது சரி மட்டும் எங்க கூட நீங்க இருந்து, ஏன்னா அவங்க கண்டிப்பா சோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டட். ஆமா, அதுதான். நண்பர்களே, ஒரே ஒரு 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 எதிர்பார்ப்பு. இந்த டாபிக், அதாவது நம்மளுடைய இன்னைக்கு டாபிக் வந்து எல்லாருக்கும் தெரியும், மோடியின் மனசாட்சி. ஸோ மோடியின் மனசாட்சி பத்தி நம்மளுடைய தோழர் ஸ்ரீவித்யா மேம் பேசின விஷயங்கள்ல அது சார்ந்த உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், கேள்வி கேட்கலாம். இது உங்களுடைய நேரம். ஒரு நிமிஷம். மோடி மோடி பேசுறதே கேட்க மாட்டோம், இதுல அவன் மனசாட்சிக்கிட்ட என்னையும் பேச வேண்டியது அப்படின்னு. ஆனா அதான் மேம், நான் இன்னொன்னு சொல்லணும். இந்த மோனோலாக்ன்றது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைலு. நீங்க இன்னைக்கு ஃபுல்லாவே அந்த ஒரு மோனோலாக் ஸ்டைல தான் பண்ணீங்க. அதுல வந்து இந்த பத யாத்ரா, நான் ஒருவேளை அதை நீங்க டச் பண்ணுவீங்களோ இல்லையோன்னு தெரியாது. ஆனா அதையும் வந்து கொண்டு வந்து அந்த ரைமிங் அக்யூஸ்ட் ரேபிஸ்ட், அது ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை ஒரு டார்க் காமெடியா சிந்திக்க வைக்கிறதுக்கும், அதுல கடைசியா அந்த சீக்ரெட்னு சொன்னோன்னா அந்த லவ்வர்ன்ற கான்செப்ட் போயிட்டே இருக்கு. ஓ, ஏதோ ஒரு லவ்வரை பத்தி சொல்ல போறீங்க, ஏதோ ஸ்பெசிபிக்கா ஒரு லவ்வர்னு. அந்த கேமரா அருமை அருமை மேடம். ஒரே நிமிஷம் மேடம், நன்றி நன்றி. நண்பர்கள் இதோ வராங்க. மோடி மனசாட்சி கிட்ட பேசாட்டாலும் பரவாயில்ல, என்கிட்ட பேசுங்க, ரொம்ப ஷேமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரே நிமிஷம். நம்ம முதல் ஸ்பீக்கர் ப்ரொஃபசர் காயத்ரி மேடம் ஏற்கனவே ஸ்பீக்கர்ல இருக்காங்க, அவங்க பேசிடட்டும். கொடுங்க கொடுங்க ப்ளீஸ். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வழக்கம் போல அசத்தல். உலகளாவிய அளவுல உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் கிளப் உருவாகிட்டே இருக்கு. மோடியின் மனசாட்சிய மூடி போட்டு வச்சதை தொடர்ந்து ஃபுல்லா கிழிச்சு தொங்க விட்டீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நன்றி. ஸ்பீச்ச நானும் என் பையனும் தான் கேட்டுட்டு இருந்தோம். ஓகே. அவனுக்கு 12 வயசு ஆகுது. யாரு மோடிய சொல்றாங்களா அப்படின்னு கேட்கிறான் அவனே. சோ இம்ப்ரெசிவ். ஸோ இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் உங்ககிட்ட இருந்து. நல்ல நன்றி. ரீச்ஃபுல்லான கண்டெஸ்ட். ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி சேடிஸ்ட், ரேபிஸ்ட், எல்லா இஷ்டம் உள்ளதான் இருக்கான் அப்படிங்கறத வந்து மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. பட் இந்த மோடியின் மனசாட்சிக்கிட்ட ஒரு சின்னதா ஒரு கேள்வி மட்டும் வைக்கலாம் அப்படின்ட்டு. நீங்க ஆல்மோஸ்ட் நாட்டில் நடந்த எல்லா பிரச்சனைகளுமே கவர் பண்ணி பேசுனீங்க. பட் இருந்த போதிலும் இந்த அகண்ட பாரதம், அந்த அகண்ட பாரதம் அப்படிங்கறத பத்தி அயோத்தியால ஆரம்பிச்சு ராமர் கோயில் இடிப்பு, அந்த பாபர் மசூதி இடிப்புல இருந்து இவங்களோட மனசாட்சி வந்து இந்த அகண்ட பாரதத்தை பத்தி என்ன நினைக்குது அப்படிங்கறது மட்டும் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். நன்றி தோழர். நன்றி. அகண்ட பாரதம் அப்படிங்கிறது என் கனவுல கூட நடக்காத ஒண்ணு. அப்புறம் எப்படி அது நிஜத்துல நடக்கும்? இப்படி எல்லாம் சொன்னாதான் இந்த சங்கிங்களை ஏமாத்த முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கொரோனா லாக்டவுன்ல நான் என்ன சொன்னேன்? விளக்கேத்தி கை தட்டுங்கடான்னு தான் சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க? அண்டா குண்டா எல்லாத்தையும் எடுத்து மட்டையர் மட்டையர்னு தலையில அடிச்சுட்டாங்க. புரியுதோ? நான் புள்ளி வச்சாலே போதும். அதனால அகண்ட பாரதம்னு சொல்லிட்டா போதும். அவன் நினைச்சுப்பான் ஆகாயசத்தையே நான் வந்து புடுங்கி நட்டுருவேன். வாய்ப்பே இல்லை. எங்க ஆளுங்களை ஏமாத்துறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. என்னத்த சொல்ல முடியும்? வாய்ப்பு இல்ல. எவ்வளவு ஒரு பையன் சங்கி கேட்டானா என்ன? நான் கேக்குறேன். அகண்ட பாரதம்னு சொல்றேன்னு, இந்த ஸ்ரீலங்கால பொருளாதார சிக்கல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அகண்ட பாரதம்னா ஸ்ரீலங்காவை வேண்டாம், அந்த கச்சத்தீவை கூட நான் இன்னும் மீட்கலையே. ஒரு பையன் கேட்டானா? ஒரு சங்கி பையன் கேட்டானா என்ன? என்ன ஜி, இந்த கச்சத்தீவியாவது இப்ப மீட்கப்படாத அப்படின்னு கேட்டானா? கேட்க மாட்டானுங்க, கேட்க மாட்டானுங்க. மூத்திரத்தை புனித நீர்னு சொன்னாலே அள்ளி அள்ளி குடிக்கிறவங்க அகண்ட பாரதத்தெல்லாம் கேட்பாங்களா? நீங்க கேட்டுட்டு நான் பதில் சொன்னா மட்டும் உங்களுக்கு புரியவா போகுது? விடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அகண்ட பாரதம்னா அகண்ட பாத்திரத்தை தூக்கிட்டு வருவானுங்கன்றீங்களா? சிம்பிளா அது சும்மா அவங்க அகண்ட பாரதம்ங்கிற பேர்ல கூட்டத்தை போட்டு பிரியாணி திருடுற கூட்டம் தான். அகண்ட பாரதத்துக்கு அஜெண்டா இருக்கணும்ல, ஏதாவது ஒரு பிளான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாழ்த்துக்கள் தோழர், வாழ்த்துக்கள் தோழர். நல்ல களமாடுங்கள். வாழ்த்துக்கள் எப்போதும் உங்களோட. நன்றி தோழர்.
நன்றி நன்றி காயத்ரிக்கா. அகண்ட பாரதம் நீங்க சொன்னோன்னே உண்மையா அது வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு ஸ்டேஜுக்கான ஒரு செட்டப் தான் தவிர வேற அதுல எதுவுமே கிடையாது. நத்திங் ஹேப்பன்ஸ். மேடம், இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய முக்கியமான நண்பர் தாமோ தமிழரசன் சார் அவங்க வந்து 2 விஷயத்தை ஷேர் பண்றாங்க. ஓகே. வணக்கம் மேடம். உங்களுடைய உரை அந்த நடை வந்து பேச்சு நடை வந்து ரசிக்கும்படியாக இருக்கு. நான் வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் உங்களோடதெல்லாம். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒரு வெறும் கருத்தா இல்லாம அதை ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையில அது இருக்கு. சாதாரணமா பேச்சு நடையில அப்படி இருந்தா கூட ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. போரே அடிக்காம போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து மோடியினுடைய மனசாட்சி கிட்ட ஒரே ஒரு கேள்வி. என்னன்னா, இப்ப நான் இருக்கேன்னா நான் வந்து என்னுடைய தாயை வந்து நான் எந்த லெவல்ல என்னுடைய வாழ்க்கை முறையை வச்சிருக்கணும், அந்த அளவுல என்னுடைய தாயையோ இல்ல என்னை விட ஒரு படி மேலேயோ என்னோட தாயை வந்து வாழ வச்சா அது எனக்கு பெருமை. இப்போ காமராஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரே ஏழ்மையா தான் வாழ்ந்தாரு, அதனால தன்னுடைய தாயும் ஏழ்மையான நிலையில வச்சிருந்தாரு, அதுவும் பெருமையான ஒரு விஷயம். ஆனா நீங்க மட்டும் வந்து லட்சக்கணக்குல சட்டை போடுறீங்க, லட்சக்கணக்குல அன்றாட உணவு சாப்பிடுறீங்க, ஆனா உங்க தாயை மட்டும் ஏழையா வச்சிருக்கீங்களா, இதுல உங்களுக்கு என்ன பெருமை அப்படின்னு உங்ககிட்ட கேட்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு ஒன்னும் பெருமை இல்ல. தாய் சென்டிமெண்ட்ட சொன்னா எல்லாரும் ஏமாந்துடுறாளே, அதுக்காக வச்சிருக்கேன். புரியுதா? 2000 ரூபாய்க்கு பேங்க்ல போய் தாய் நின்னாங்கிறத அடிமுட்டா கூட நம்புவானாங்கிறது நேக்கே சந்தேகமா தான் இருக்கு. ஆனா இந்த சங்கிங்க நம்பித்தேன். நீங்க கேக்குற கொஸ்டின் கரெக்ட் தான். நான் குஜராத் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது கிடைச்ச சேலரி அத்தனையும் நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். என் அக்கௌண்ட்ல மினிமம் 1 crore பேலன்ஸ் இருக்கும். அதை நான் அஃபிடவிட்லயும் போட்டிருக்கேன். ஒரு பையன் கேட்டானா, நீ கோடீஸ்வரனா இருக்கும்பொழுது உன் தாய் எப்படா ஏழையா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. கேட்கல. ஏன்னா தாய் அப்படின்னாலே அவன் சொல்றத நம்பிடுவான் அப்படிங்கறதுனாலே ஏழையா வச்சுட்டு இருந்தேன். எங்க அம்மாவே கேட்கலன்னா பாத்துக்கோங்களேன். ஏண்டா இதெல்லாம் ஒரு புள்ளையா, இப்படி ஒரு புள்ளையா, இப்படி கோட்டெல்லாம் மாட்டிக்கிண்டு நீ பெரிய கோடீஸ்வரனா சுத்திண்டு வரியே, என்ன இப்ப வரைக்கும் ஏழை தாயின்னு ஏமாத்தின்னு இருக்கேடான்னு தாயே கேட்கல. இந்த சங்கிங்களா கேட்க போறாங்க, நானும் விட்டுட்டேன். அதனால எல்லாமே ஓட்டு கணக்கு தான். தாயா இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், தாரமாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு ஓட்டு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமோ? நீங்க எல்லாம் மறந்திருப்பீங்க, சொல்றேன். ஒரு பிணம் கூட எங்களுக்கு ஓட்டு தான். பிணம் பிணம் ஒரு பிணத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிணம் என்ன மதம்னு உடனே கண்டுபிடிப்போம். ஏன்னா ஓட்டு. பிணத்தையே ஓட்டா பாக்குறோமே, நீதி நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கோங்க, நாளைக்கு லீகல் சிக்கல் வந்துட போகுது. நன்றி நன்றி மேம். நன்றி நன்றி சார். மனசாட்சிக்கு ஒரு கேள்வி. ஊர் ஃபுல்லா கலவரம் நடந்துட்டு இருக்கு. மணிப்பூர்ல நடக்குது, இப்போ ஹரியானால தொடங்கியிருக்கு. இந்த மாதிரி கலவரம் முத்தி போற நேரம் மனசாட்சி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுக்குள்ளால என்ன நடந்துட்டு இருக்கோம் வேலை? கலவரம் நடக்கிறச்ச என்ன நடக்கும்னு கேட்டேன். சொல்றதுக்கே இன்னும் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் பயணம் போகல அப்படிங்கிற விவரத்தை சேகரிச்சுட்டு இருக்கும். அப்பதானே அங்க பறந்து போயிட முடியும். கலவரம் இங்க இருந்தா தடுக்க சொல்லுவேன். அது முத்தினாதானே மத கலவரத்தையே மாத்த முடியும். கலவரம் மத கலவரமாக மாறணும். அதுவரை மனசாட்சி உறங்கும். நன்றி நன்றிம்மா. அடுத்தது நம்மளுடைய நண்பர் திரு ஒரு கேள்வி வச்சிருக்காரு. திரு. எஸ்ண்ணா. மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள், சூப்பரா பேசுனீங்க. எனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்றதுக்கு அதுக்கும் சேர்ந்து நன்றி. எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தேங்க்ஸ். பிளஸ் அந்த விஜய் டிவில ஒரு இதுல கொடுத்தீங்க பாரு ஒரு குடு, அதுக்குதான். அதுவும் இந்த புரட்சி டிரைவர், புது புரட்சி டிரைவருக்கு ஒண்ணு கொடுத்து விட்டீங்கல்ல, அதுதான் செம ஹாப்பி.
அது கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் அது அட்ரஸிவே காணும், இங்க புரட்சியே காணும், அதோட புரட்சியவே. அதுக்குதான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். அது ட்விட்டர்ல சொன்னேன், அதுக்கு நீங்க நிறைய சொன்னீங்க, அதுக்கு நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு தேங்க்ஸ் மேம். நன்றி அவங்க நன்றி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. ஆ, இவ்வளோ பேசுறாங்க, எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறாங்க, எல்லாருமே பேசுறாங்க, அதை எப்படி கண்டுக்காமையே இருக்கீங்க? மோடியின் மனசாட்சி நோ சூடு நோ சொரணை. ஓகே மேம். ஓகே ஓகே. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ திருவண்ணா. மேம் ஒரே ஒரு இது, உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இங்க கூட ஷேர்? நோ ப்ராப்ளம். அப்படியா, நன்றி மேடம். மேம் அடுத்த ஒரு கேள்வி. மனசாட்சி, அடுத்த முறை நமக்கு பிஎம் சீட் கிடைக்குமா கிடைக்காதா, ஜெயிப்போமா மாட்டோமா? நான் உண்மைய பேசிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறேன் பார்த்தீங்களா? இதுக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓனர் இருக்கானே என்னை கொன்றுவாயா, என்னை கொன்றுவான். நான் கொஞ்ச நாளாவது உயிரோட இருக்கேன். என்னை மர்டர் பண்றதுக்காக இந்த கேள்வியை கேட்கிறேன்ல, நீங்க சொல்லிட்டு இருக்க முடியுமாயா? நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சரி மேம். அடுத்தது நம்மளுடைய நண்பர் சிவா டிஎம்கே. சிவா, உங்க கேள்வி வைங்க சிவா. பேசுங்க சிவா. கேக்குது சிவா, பேசுங்க. மேடம் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான். ஆ, 9 ஆண்டுகளாக அவர் ஆட்சியை இந்த விஷயங்களை செய்ய தவறியதாக நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அனைத்துமே 100% உண்மை. ஆ. ஆனா அந்த உங்களுடைய தலைப்புலயே அந்த தலைப்புக்கே அவர் செட் ஆகாதவர். மோடியின் நீங்க தலைப்பு எடுத்து அவருடைய மனசாட்சி இதமாக பேசுறேன் அப்படின்னு சொல்லி, மோடியின் மனசாட்சி இருந்தா இந்த 9 ஆண்டு இந்த மாதிரியான அவல நிலையை ஏற்படுத்தியே இருக்க மாட்டார். அவருக்கு அந்த மனசாட்சின்றது கிடையாது. அது மென்ஷன் பண்ணிட்டு தான் நான் தொடங்கினேன். நீங்க அப்ப தொடக்கத்துல தெரியல. அதுக்கு அவர் மனசாட்சின்ற ஒரு விஷயத்துக்கே அவர் சூட்டபிளே கிடையாது. அதான் நான் அப்படி சொல்லிட்டு தான் தொடங்கினேன். நீங்க ஸ்டார்டிங்ல கவனிக்கலையோ என்னன்னு தெரியல, ஜாயின் பண்ணலையோ என்னோ தெரியல. மோடிக்கு மனசாட்சி இருக்குன்னு நம்பி கூப்பிட்டுருக்கீங்கல்ல, அப்ப சொல்றதெல்லாம் நம்புங்கன்னு சொல்லிதான் ஒரு இது சொல்லியிருக்கேன். எனக்கு புரியுது, எனக்குமே அதே கருத்து தான். அவருக்கு ஏது மனசாட்சி? இது அவருடைய அந்த அவல நிலைய இதுக்கு எல்லாருமே உடனடியாக தான் செயல்படுறாங்க. ஆமா ஆமா. 9 ஆண்டு காலம் அவர் மட்டும் தனிப்பட்ட விதமா அவர் மட்டும் சார்ந்ததே கிடையாது. எல்லா மாநிலத்திலையும் இது போல மனசாட்சி இல்லாதவங்களுடைய தலைமையின் கீழ் நடந்த ஆட்சி, நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சியினுடைய விஷயங்களை கூர்ந்து இது பண்றதுனாதான் அந்த விஷயமே. கண்டிப்பா கண்டிப்பா. சிவானா, உங்களுடைய கேள்வி என்னன்னா, என்ன கேள்வி வைக்கிறீங்க? இந்த மனசாட்சின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு டவுட். கண்டிப்பா அல்ல, அது தோழர் சொன்ன மாதிரி அவங்க ஆரம்பத்துல அதை சொல்லிட்டாங்க. நன்றி நன்றி நன்றி. இவங்களுடைய பேச்சு கண்டிப்பா அவங்க அது அப்படி சொல்லிதான் தொடங்கினாங்க. அது அவங்களும் அது ஒரு ஃபன்னா தான் செய்யறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நன்றி அண்ணா, நன்றி. நம்மளுடைய அடுத்த கேள்வி முக்கியமா நம்மளுடைய முக்கியமான மெம்பர், அதுலயும் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், பிரகாஷ் சார். பிரகாஷ் சார். ஃபர்ஸ்ட் சார் இல்ல அண்ணன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ப்ரொஃபசர். நான் இப்பதான் வந்தேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஷோ. ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் யுவர் ஷோ அண்ட் ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வணக்கம் தோழரே, உங்களை நான் ரொம்ப ஃபாலோ. ஐ எம் a big fan of you. Thank you. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி தோழரே, ரொம்ப நன்றி. முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்து என்னன்னா, பொதுவா எதிர் முகாம்ல இருக்கிறவங்களோட குறைகளை ஈஸியா சுட்டி காட்டிடலாம். பாரு எல்லாம் தப்பு பண்றீங்க அப்படின்னு. ஆனா முதல்ல என் வீட்டுல இருந்து, என் இனத்துல இருந்து, என் பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த புரட்சி இருக்கு இல்லையா, அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் யூ ஹவ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். தேங்க்ஸ் ஃபார் தட் மேம். நன்றி நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். எல்லாரும் சப்போர்ட் பண்றதுனால என்னாலையும் பண்ண முடியுது. ஒருவேளை ஒதுக்கி வச்சிருந்தா என்னாலையுமே இதை பண்ண முடியாது இல்லையா?
புரியுது மேம். அதுக்கு நன்றி. நல்லதுக்கு எப்பயுமே ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா? சோ ஐ திங்க் ஆமா இந்த ஜாப கண்டினியூஸா கொண்டு போங்க. கண்டிப்பா நிச்சயமா நம்ம ஆசைப்படியே திஸ் ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் இஸ் கோனா ரன் அவே. கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நன்றி. ஓகே ஓகே. என் கேள்வி மனசாட்சிக்கு திருத்தொட்ட அந்த பாயிண்ட் தான். வெக்கம், மான, சூடு, சொரணை இல்லாம திரும்ப திரும்ப வந்தே பாரத் ட்ரெயினை அந்த பச்சை கொடி காட்டி ஆட்டி வைக்கிறீங்களே, ஏதாவது ஒரு ட்ரெயின் விளங்குதா? ஒண்ணு எரும மாடு மோதுது, இல்லைன்னா பெருமழை வந்து டிரைவர் கொடை பிடிச்சிட்டு ஓட்டிக்கிட்டு போறாங்க, அங்கங்க நிக்கிது உடையுது. ஐ மியூட்டட். ஓகேவா? இப்ப கேக்குதா? எல்லாரையும் மியூட் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க மறுபடியும் क्वेश्चन வைங்க மறுபடியும். அதுதான் அந்த வெக்கமான சூடு சொரணை இல்லாம வந்தே பாரத் ட்ரெயினை நானே வந்து கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி பச்சை கலர்ல ஒரு பிளாக் ஆட்டுறதுக்கு நீங்க ஏன் மனசாட்சி அங்கேயே உங்க வீட்டுல இருந்தே உங்க பாத்ரூம்ல இருந்தே பச்சை கொடி ஆட்டிட்டா செலவு மிச்சமாகும் இல்லையா? ஏன் மக்கள் பணத்தை இவ்வளவு வீண் பண்ணி, அதுவும் அந்த வந்தே பாரத் ட்ரெயினாவது ஓடுதா? ஒன்னும் எரும மாடு பார்த்தாவே நின்னுக்குது, டிரைவரும் மழை வந்தா கொடை பிடிச்சிட்டு தான் போறாங்க. அந்த சாப்பாட்டுல வெஜ்ஜுன்னு தான் சொல்றீங்க, ஆனா பூரா எலி கரப்பாம்பூச்சி நான்வெஜ்ஜா இருக்கு. இவ்வளவு கொடூரம் பண்ற அந்த வந்தே பாரத் ட்ரெயினை ஒவ்வொரு ஊருக்கும் வந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணாம வீட்டுல இருந்தே பண்ணா என்ன அப்படிங்கிற கேள்விதான் என்னுடைய கேள்வி மனசாட்சி. வீட்டுல என்னோட காதலி கேமராவை அவ்வளவு வைக்க முடியாது. வெளியில வந்தாதானே என் காதலியை பார்க்க முடியும், என் அருமை காதலி கேமராவின்னு பேச முடியும். இன்னொன்னு, அந்த கொடியை அசைச்சு வைக்கிறதுக்கு வர முடியுமா? ஏன் அது ஒரு வேலையான்னு கேக்குறீங்களே, மத்த வேலையெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த கொடியை அசைச்சு வைக்கிறதா ஏன் இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியஸ்ட் ஜாப் பிரைம் மினிஸ்டர் ப்ரொஃபைல்லயே. அதை கூட செய்யலைன்னா எப்படி? மத்ததெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு, மத்ததுக்கெல்லாம் எவ்வளவு யோசிக்கணும், அந்த திட்டங்களை புரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணணும், எவ்வளவு கஷ்டம். பட் இந்த பச்சை கொடி ஆட்டுறது அவ்வளவு கஷ்டமா? அதான் ஏன் ஈஸியா இருக்கு, அதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அது கூட உங்களுக்கு பொறுக்கல, அதையும் நான் நிறுத்திப்படணும். என்ன ஒரு கெட்ட எண்ணம். ஐ திங்க் மோடி சாருக்கு இல்லையா? இல்ல 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 பேசுங்க தோழர், பேசு. நீங்க எல்லாரும் கொடுக்கற காசுக்கு அதை கொடுக்கறதே பெரிய விஷயம். 24 எலெக்ஷன் மட்டும் முடியட்டும், அப்புறம் பாருங்க. நன்றி நன்றிண்ணா. இல்ல, மோடிக்கு வந்து தமிழ் தெரியலன்னு வருத்தப்படுற மாதிரி கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு தமிழ் தெரியாம இருக்கிறதே உங்களுக்கு சந்தோஷம் நினைக்கிறேன். அக்கா பேசின பேச்ச கேட்டுட்டு, ஐயா மோடி அவர்களே, நீங்க தயவு செஞ்சு தமிழையோ இல்ல தமிழை கத்துக்கணுங்கிற ஆசையோ விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை. நன்றிக்கா, நன்றி, ரொம்ப நன்றி. நானே வருத்தத்துல இருக்கேன். ஷார்ட் பீரியட்ல ரெடி பண்ணியிருக்கோம் ஸ்பீச்சை, நம்ம கொஞ்சம் டைம் இருந்தா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமேன்னு. நீங்க வேற. சரி, நிறைய கொஸ்டின்ஸ் போது, கொஞ்சம் சீக்கிரம் ஷார்ட்டா கேட்டுக்கோங்க. நான் வேற போய் நைட்டு டின்னர் பண்ணோம், வீட்டுல எல்லாரும் வெயிட்டிங்க. இன்னும் ரெண்டே கொஸ்டின் தான் மேம். அடுத்தது வந்து அண்டோனியோ அண்டோனியோ இருக்கீங்களா? இருக்கேன். ப்ளீஸ் கொஸ்டின் வைங்க. மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நீங்க உங்க ப்ரோக்ராம் எல்லாமே நான் பார்ப்பேன். ஸோ ஐ எம் அ ஃபேன் ஆஃப் யூ. என்னோட கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தமிழருக்காக அவ்வளவு பண்றேன் இவ்வளவு பண்றேன்னு சொல்றீங்க. ஆனா வந்து 2014 இருந்து இது நாள் வரலும் தமிழர்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு ஒன்றிய அரசு கொடுத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இங்க இருக்கிற ஒன்றிய அரசோட துறைகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து நம்ம டிடிஆரோ இல்ல வந்து ஒரு ரயில்வே ஹாஸ்பிட்டல் போனோம்னா தமிழ் பேசுறவங்க தான் இருப்பாங்க. இப்போ வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு 99% தமிழர்கள் கிடையாது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இதை பத்தி உங்களோட கருத்து என்ன, பதில் என்ன? பண்றேன்னு தானே சொல்லியிருக்கேன், பண்ணிட்டேன்னு நான் சொன்னேன். பண்றேன்னு சொல்லியிருக்கேன், எப்ப கேட்டாலும் பண்றேன்னு சொல்லுவேன். அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து ஒன்றிய அரசுகள்ல வந்து இந்திக்காரா இருக்கா அப்படின்னா வேற என்ன பண்றது? நீங்க யாரும் ஓட்டு போட மாட்டேங்கிறே, அவளை கொண்டு வந்து இங்க இறக்கினாதானே எனக்கு ஓட்டு போடுவா. அதனால அங்க இருந்து கொண்டு வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கேன். இதை வச்சு வின் பண்ணிடலாங்கிற பிளான்ல இருக்கேன். பாப்போம் என்ன நடக்கிறதுன்னு. அதான் வச்சு பேஸ் பண்ணி தான் உங்க தலைவர் வந்து என் மண் என் மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு
இது பண்றாரா மேடம்? ஆமா ஆமா. எதுவுமே தமிழர்களுக்கு பண்ணாமலே. சூப்பர், தேங்க்யூ மேடம். அருமை அருமை. அடுத்த கேள்வி வந்து நம்மளுடைய டிபிஎஸ் மெம்பர் அண்ட் கோர் மெம்பர் அமுதன் அண்ணா பேசுறாப்புல. அமுதன் அண்ணா, அமுதன் அண்ணா கேக்குதா? இடையில கேட்கல, இப்பதான் கேக்குது. அமுதன் அண்ணா கேக்குதா? சரி, அப்படின்னா அமுதன் அண்ணாக்கு ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அபாரா சாருக்கு பேசுறோம். அபாரா சார், உங்க கேள்விங்க. எஸ் சார். தோழர், நீங்க எங்களோட அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க நன்றி. உங்க சிறப்புரை மனசாட்சி போலவே பேசுனதுக்கும் நன்றி. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை பண்ண மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி ஹரியானாவில் நடந்த அந்த விஸ்வ இந்து பரிஷத்தை தடை பண்ற மாதிரி ஐடியா இருக்குங்களா, இல்ல இன்னும் நிறைய உருவாக்கலான்னு ஐடியா இருக்குங்களா? காந்திஜியை கொன்ன ஆர்எஸ்எஸ்ஸையே தடை பண்ணல. கௌரி லங்கேஷ் கல்புர்கியை கொன்ன சனாதன் சாஸ்தங்க அமைப்பையே நாங்க தடை பண்ணல. உருவாக்கி வச்சிருக்கிறதே அதுக்குதான். அதை போய் நீங்க தடை பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, எல்லாத்துக்கும் நாங்களே டைரக்டா களத்துல இறங்க முடியுமா? அதுக்கு தானே இப்படி இந்த குட்டி குட்டி அமைப்பெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம். அவாலே அடியாள், அந்த அடியால உள்ள வச்சு போட்டுக்கிட்டா அப்புறம் என்ன பண்றது? அதனால கண்டிப்பா அவாலெல்லாம் பேன் பண்ற ஐடியாவே கிடையாது. இன்னும் பல குட்டி குட்டி அமைப்புகளை உருவாக்குற பிளான்ல தான் இருக்கும். 2024 தேர்தல் வேற இருக்கு. நிறைய கலவர வேலைகள்லாம் இருக்கு. அதனால க்ளோஸ் பண்ற ஐடியாலாம் இல்லை, கண்டினியூ ஆகும். நன்றி தோழர். நன்றி 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 ராணா. அமுதனா வந்துட்டீங்களா? சரி, அடுத்தது நம்ம ஒரே நிமிஷம். ரெங்காண்ணா அடுத்தது யாருன்னா யாரு ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க? இப்போ ரைட், இப்போ பாலாண்ணா பேசுறப்பல. பாலாண்ணா ப்ளீஸ். வணக்கம் வணக்கம். கட்டாயம். ரைட். எஸ் ரைட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சூப்பர்ப் ஸ்பேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை ரொம்ப அதிக வைப்ரண்டான ஒரு ஸ்பேஸா இந்த ஸ்பேஸ் இருந்தது, ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும். ப்ரொஃபஸரோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸும் கூட ஹோஸ்ட்ல. அடுத்த தடவை நான் எங்கேயே உட்காரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல கூட உட்காரக்கூடாது. இதை மியூட்ல போட்டு என்னோட ஐடியில உட்காரணும், அப்பதான் என்ஜாய் பண்ண முடியும். நல்லா இருந்துச்சு ப்ரொஃபஸர், ரொம்ப அழகான ஒரு ஸ்பேஸ். மோடியின் மனசாட்சிட்ட நானும் ஒரு கேள்வி கேட்கலான்ட்டு மேல அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. சரி, அவங்களோட அவசரம். மேடம் போயிட்டாங்களோ? ஆமா. ஓகே, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணவா? ஆமா, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணி அவங்க வந்தாங்கன்னா ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லி க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம். அவங்க திரும்ப ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதை அப்ரூவ் பண்றேன். பண்ணுங்க. நண்பர்களே, இன்னைக்கு அருமையான ஒரு சந்திப்பு. நிறைய ஒரு ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம், ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம். எங்களுடைய கோர் மெம்பர் பாலானா கேள்வி கேட்கிறாங்க. பாலா சார். வணக்கம் வணக்கம் சிஸ்டர். ஒரு அருமையான ஒரு ஸ்பேஸ். ஆக்சுவலா இந்த தலைப்பை உங்களுக்கு தேர்ந்தெடுத்த நான் தான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ஆப்டா இருந்தது. எல்லாருக்குமே இருந்த சந்தோஷம் என்னன்னா, கரெக்டா அந்த தலைப்பு தான் உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படிங்கிறது. ரொம்ப கிட்டத்தட்ட மனசாட்சியாவே பேசுனீங்க, நல்லா இருந்துச்சு. நான் ஒரு கேள்வி வச்சிருந்தேன், சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு விட்டேன். பட் இருந்தாலும் இப்போ கேட்டலாம். அதான் இப்போ மோடியின் மனசாட்சி நீங்க வெர்சஸ் டெலிபிராம்டர், இதான் கேள்வி.
நீங்களே கம்பேர் பண்ணிடுங்க. ஐயோ அப்படியா? டெலிபிராம்டர் கூட கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா நல்லா இருக்கும். மனசாட்சி பேசிச்சுன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். அதுல ஒரு அறிவுபூர்வமாவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. டெலிபிராம்டரே பெட்டரியா? 2 பேர்ல நின்னாங்கன்னா டெலிபிராம்டருக்கே ஓட்டு போட்டுருங்க. நன்றி நன்றி நன்றி. ஓகே. அழைப்பேற்று வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இன்வைட் பண்ணதுக்கு நன்றி உங்க டீமுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. எவ்ரி ஒன் இஸ் என்ஜாய்டு. நீங்க பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாராட்டு மழை வந்து உங்களுக்கு குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகே ஓகே. உங்களோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பா அப்படியே டபுளா இருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி ஏற்கனவே நன்றி. நாங்கெல்லாம் பெரிய ஃபேனு. உங்களை பார்த்து இப்போ பிரகாஷும் அதே நடையில ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓ ஸோ ஆமா ஹீஸ் a big பாத்துருக்கேன் fan of you. பாத்துருக்கேன். ஆமா ஆமா. ரைட் ப்ரொஃபசர், அவங்களுக்கு ஒரு vote of thanks சொல்லுங்க. இல்ல எஸ். இன்னும் 2 பேர் கொஸ்டின்ஸ் இருக்காங்க. அவங்க வேணா முடிச்சிடுங்க. அந்த ஹேமலதான்னு ஒரு ஐடி இருக்கு, ஏதோ சம் லோக்கா, அவங்க 2 பேர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்க மாதிரி எனக்கு காட்டுது. அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்தா வச்சிட சொல்லுங்க. ஆமா ஆமா, 2 ஹேமலதா பேர் இருப்பாங்க. ஹேமலதா அண்ட் லோகநாதன். கண்டிப்பா முதல்ல ஹேமலதா மேடத்துக்கு கொடுத்துருவோம். ஹேமலதா மேம் உங்க கேள்வி வைங்கம்மா. ஹலோ, நான் ஹேம்லதா மடிப்பாக்கத்துல இருந்து கால் பண்ணியிருக்கேன். இப்போ நாடு முழுக்க நம்ம பெண்களுக்கு வந்து மோசமான நிலைமை தான் போய்கிட்டு இருக்கு. இது நடக்கும் போதெல்லாம் இந்த மனசாட்சி என்ன நினைக்குது? மனசாட்சி வந்து அதுக்கு முன்னாடி அதுக்கு தான் சொன்னேன். நீங்க எங்களுடைய குருஜிக்கள் புல்புல் சாவர்கரை பத்தியும் கோல்வார்கரை பத்தியும் படிச்சிருக்கணும். ஏன்னா பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி வன்முறை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது எங்களுக்குள்ள. காரணம் என்ன அப்படின்னா, புல்புல் சாவர்கர் என்ன சொல்லியிருக்கார், கோல்வார்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் உடலை பகடைக்காயை வைத்துதான் அரசியலை நடத்தப்படணும்னு இருக்கு. இந்த ரேப் அப்படிங்கறத வந்து பொலிட்டிக்கல் வெப்பனா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதான் வந்து புல்புல் சாவர்கர் எழுதின புக்கோட வந்து தத்துவம். அதை படிச்சு RSSல மெம்பர் ஆகி வளர்ந்த நாங்கள், நீங்களே பார்த்துருக்கலாம், நிறைய இந்துத்துவ கூட்டம் வந்து நார்த் இந்தியால ஸ்பீக்கரை வச்சுட்டு பெண்களை ரேப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டிருக்கலாம். இன்னி வரைக்கும் என்னைக்காவது என் பதவியிலிருந்து இருந்து கொண்டு ஏதாவது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கேன்னா, பெண்களுக்கு எதிராக வன்முறையாக பேசுவது தவறு, நடந்து கொள்வது தவறு, பெண்களை ரேப் பண்ணுவோம்னு சொல்றது தவறு அப்படின்னு என்னைக்காவது என்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? சரி, பில்கிஸ் பானுவை ரேப் பண்ண அக்யூஸ்டுங்களை ரிலீஸ் பண்ணும்போது குறைந்தபட்சம் ஆரத்தியாவது எடுக்காதீங்கடான்னு சொன்னா அதை கவனிச்சல இல்லையே. அதனால உண்மையாவே சொல்றேன், இந்த இந்துத்துவ கூட்டம் அப்படிங்கிறதே பெண்களுக்கு எதிரானது, சனாதனம் அப்படிங்கிறதே பெண்களுக்கு எதிரானது. அப்புறமா தான் மத்தவா எல்லாருக்குமே. ஒரு கலவரம் அப்படின்னா முதல் டார்கெட் பெண்களை தான் வைக்கணும்னு புல்புல் சாவர்கரும் கோல்வார்கரும் சொல்லியிருக்கா. அதனால அந்த சமயத்துல மனசாட்சி வந்து அவளோட புக்ஸை எடுத்து இன்னும் நல்ல ரிசர்ச் தான் பண்ணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அடுத்தது வர கடைசி கேள்வி இன்னைக்கு எங்களுடைய டிபிஎஸ் மெம்பர் லோகநாதன் சார். இவரே வந்து நல்ல பயங்கர டேலண்டட் சிங்கர், ஸ்பீக்கர் எல்லாமே. லோகனா உங்க கேள்வி வைங்க. மோடியின் மனசாட்சி வணக்கம். திமுக தலைவர் வந்து திமுக தலைவர் மேடையிலே வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி பாக்கி கேட்ட பிறகும் இன்னும் கூட சரியா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அடுத்தது வந்து இந்தியான்ற ஒரு டீமை, ஒரு கூட்டணியை உருவாக்கி வச்சிருக்காரு. திராவிட மாடல் அரசுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இத பத்தி உங்க மோடி என்ன நினைக்கிறாரு? மோடி நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த இன்டெலெக்சுவல் டீம் என்ன எழுதி தருதோ அதை அப்படியே படிச்சிருது. இந்த ஸ்ட்ராட்டஜினால இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்றதுக்கெல்லாம் மண்டைக்குள்ள மூளை இல்லை. நானே மயிரை வச்சு மறைச்சுட்டு இருக்கேன் மண்டையை. என்கிட்ட வந்து இன்டெலெக்சுவலான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு ஏன் இப்படி எல்லாரும் வேதனைப்படுத்துறது திரும்ப திரும்ப? அந்த குழு அமைச்சிருக்கு. சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினும் கேட்டிருக்க, இந்த மாதிரி எங்களோட பங்கீட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோமா என்ன? எல்லாருக்கும் அப்படிதான், கேட்டுட்டே இருங்கோ, நாங்க வச்சுட்டே இருப்போம். என்னைக்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா குரல் கொடுத்து புரட்சி வெடிக்கிற அளவுக்கு கேட்கிறேலோ அன்னைக்கு பதில் சொல்ற இடத்துல நான் கண்டிப்பா இருக்கவே மாட்டேன்.
புரட்சி வந்துருச்சுன்னா எப்படி நான் அந்த இடத்துல இருக்க முடியும்? அதனால அந்த நிலைமை வரட்டும், பாத்துக்கலாம். நன்றி 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 லோகனா. நன்றி 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 மேடம். ப்ரொஃபசர் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் முன்னாடி ஒரு சின்ன கேள்வி ஒரு மெசேஜ்ல வந்திருக்குது, அதையும் கேட்டிருந்தேன். ஏன் பிறந்தேன் என்று நினைத்தது உண்டா? அதான் கேள்வி. பிரபாகரன் மணி நம்ம டிவிஎஸ் மெம்பர் தான், அவர் கேட்டிருக்கிறார். ஏன் பிறந்தேன் என்று இந்திய மக்களை கேட்கும் அளவுக்கு பண்ணியிருக்கிறேன், அப்புறம் எதுக்கு நான் ஃபீல் பண்ண? ஏன் பிறந்தேன் இந்தியாவில் என்று இந்திய மக்களை கேள்வி கேட்கும் அளவிற்கு சூழ்நிலையை வளர்த்து வைத்திருக்கிறேன். நான் ஏன் அந்த கேள்வியை கேட்க போறேன்? ஏன் பெத்தீங்கன்னு வேணா எங்க அம்மாவை கேட்டிருக்கணும், மக்கள் கேட்கல. நன்றி 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 நன்றிண்ணா. மேம், இது நன்றி சொல்ற நேரம். ஒரு ஒரு என்ன எனக்கு ஒரு பெரிய ஒரு இங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷம் என்னன்னா, பொதுவா நிறைய பேரு ஆர் மேக்சிமம் எல்லாருமே சும்மா செல்போன்ல தன்னுடைய டைம் வந்து ரொம்ப ரேரா தான் நியூஸ், ரொம்ப ரேரா தான் இதை பத்தி சிக்கிறது. ஆனா நீங்க இப்போ எடுத்திருக்கிற இந்த ஒரு இந்த ஃபார்மேட் வந்து இது வந்து இஷ்யூஸையுமே என்டர்டெய்னிங் ஆக்குறதுனால மக்களுக்கு ஒரு சைட்ல சிந்தனை ஏறுது, அதே நேரத்துல வந்து அவங்க அது ஒரு என்டர்டெய்னிங்கா எடுத்துக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா கடைசி அந்த கீழே இருக்கிற அந்த கான்செப்ட் வந்து பெர்செப்ஷன்ல கண்டிப்பா சிந்தனையில இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். மேம், நாங்க ரொம்ப ரசிச்சது இங்க இன்னைக்கு இருந்தது வந்து உங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன், கண்டினியூஸ் வாய்ஸ் மாடுலேஷன். எங்கெங்க பாஸ் வேணுமோ அந்த பாஸ் போட்டனால அந்த அந்த கதைகள் எல்லாமே அந்த கோர்வையா இருந்தது, எந்தவித இன்டரப்ஷன் இல்லை. அதே நேரத்துல உங்களுடைய அந்த தாட் அடுத்த நீங்க அப்படியே அடுக்குனது ஒரு ரொம்ப ஒரு கொஹிரண்ட் நல்ல ஒரு லைன் ஆஃப் தாட்டா இருந்தது. ரொம்ப நன்றி மேம். எங்க டீம் இன்னைக்கு முக்கியமா வெளியேந்து இன்னைக்கு நிறைய நண்பர்கள், பெரிய எதிர்பார்ப்பு, எங்களுக்கு வந்து வெரி ஹாப்பி. நன்றி மேடம், நன்றி. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி.